பசுப்புறு பருவரல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவென் பண்பியார் குறைகூ பிற. என்னைப் பிரிந்து செல்வதற்கு என் காதலர்க்கு ஒப்புதல் அளித்துவிட்டேன். ஆனால் இப்போது பிரிவுத் துன்பத்தால் என் உடலில் பசலை படர்வதை யாரிடம் போய் சொல்வேன்? அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனிமேல் ஊறும் பசப்பு. பிரிவு காரணமாக காதலர் உண்டாக்கினார் எனும் பெருமிதம் பொங்கிட பசலை நிறம் என் உடலில் ஏறி ஊர்ந்து பரவுகின்றது. சாயலும் நானும் அவர் கொண்டார் கைம்மாறா நோயும் பசலையும் தந்து. காதல் நோயையும் பசலை நிறத்தையும் கைமாறாக கொடுத்துவிட்டு அவர் என் அழகையும் நாணத்தையும் எடுத்து கொண்டு பிரிந்து சென்று விட்டார். உள்ளுவன் மண்யான் உரைப்பதவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. யான் நினைப்பதும் உரைப்பதும் அவரது நேர்மை திறன் பற்றியதாகவே இருக்கும்போது என்னை அறியாமலோ வேறு வழியிலோ இப்பசலை நிறம் எப்படி வந்தது? உவக்கானெம் காதலர் செல்வார் இவக்கானென் மேனி பசப்பூர்வது. என்னை பிரிந்து காதலர் சிறிது தொலைவு கூட செல்லவில்லை. அதற்குள்ளாகவே என் மேனியில் படர்ந்து விட்டதே பசலை நிறம். விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. விளக்கின் ஒளி குறையும் சமயம் பார்த்து பரவிடும் இருளைப் போல இறுகத் தழுவிய காதலன் பிடி சற்று தளரும்போது காதலியின் உடலில் பசலை நிறம் படர்ந்து விடுகிறது. புள்ளிக் கிடந்தென் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக் கொள்வற்றே பசப்பு. தழுவிக் கிடந்தேன் சற்று தள்ளிப் படுத்தேன் அவ்வளவுதான் என்னை அள்ளிக் கொண்டு விட்டதே பசலை நிறம். பசத்தால் இவளென்பதல்லால் இவளை துறந்தார் அவரென்பார் இல். இவள் உடலில் பசலை நிறம் படர்ந்து எனப் பழித்து கூறுகிறார்களே அல்லாமல் இதற்கு காரணம் காதலன் பிரிந்து சென்றிருப்பதுதான் என்று சொல்பவர் இல்லையே. பசக்கமர் பட்டான்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின். பிரிந்து சென்றிட என்னை ஒப்புக்கொள்ளுமாறு செய்த காதலர் நலமாக இருப்பார் என்றால் என்னுடல் பசலை படர்ந்தே விளங்கிடுமாக. பசப்பெனப் பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். என்னை பிரிவுக்கு உடன்படுமாறு செய்த காதலரை அன்பில்லாதவர் என்று யாரும் தூற்றமாட்டார்கள். ஏனெனில் பசலை படர்ந்தவள் என நான் பெயரெடுப்பது நல்லதுதான்.